ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நேம் என்னன்னா எக் மசாலா கறி. வழக்கமாக சொல்ற அதே டைலாக் தாங்க. சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணணும் இந்த ரெசிபிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எக் மசாலா கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 பாயில்டு எக்ஸை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் ஆனியன்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அந்த ஃப்ரைடு ஆனியனை நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலை நம்ம இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 cloves, 2 cinnamon and 3 cardamom. எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. 3 cloves, 2 cinnamon and 3 cardamom எல்லாமே போட்டுட்டோம். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டிர் ஒன்று பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. ஓகே, போட்டாச்சு. போட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சாப்டு டொமேட்டோஸ் 1 சாப்டு டொமேட்டோ மீடியம் சைஸு அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் டீஸ்பூன் கமின் பவுடரை ஆட் பண்ண போகிறோம், ஜீரா பவுடர். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு
லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ 4 டீஸ்பூன் கர்டை நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் கர்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு ஸ்டவ் ஆஃப்லேயே நம்ம ஸ்டிர் பண்ணுறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்ட அப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த க்ரஷ்டு ஃப்ரைடு ஆனியனை இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 மினிட்க்கு லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 150 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த எக்ஸை எடுத்து தலைகீழ வச்சு இந்த பேனை ஃபில் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் அப்படியே விட்டுருங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக நம்ம எக்ஸை ஃப்ளிப் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூனு குவான்டிட்டியை அப்படியே ஒரு எக்ஸ்லையும் லைட்டாக நம்ம தூவுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணுங்க. அவ்வளோதான். வித் திஸ் we have come to the end of the video. 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் இருக்கிற இந்த மசாலா கறியை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் இட் இஸ் ரெடி டு சர்வ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Meet you again with an interesting content. Until then, bye. Take care.